ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எல்லாம் போயிடுமா வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ பீடு வந்து ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நெக் டிசைன் வந்து போட்டிருந்தோம். அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம குயிக்காக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கிராண்டாக வச்சு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம அதை ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட் தான் இது. நீங்கள் மைக்ரோ பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து வாஷ் பண்ணணும். நார்மலாகவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே நீங்கள் அதை வந்து ஒரு நார்மல் வாஷ் தான், அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரை க்ளீன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷாப்பில் கொடுத்து தான் வாஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ஷாம்பூ ஆர் ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விட் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதில் லைட்டாக சோக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு வேர்வை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த போர்ஷனில் உங்களுக்கு ரொம்ப எங்கே ஸ்வெட்டாக இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக கையிலேயே வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின்லேயோ இல்லை வேறு வந்து நீங்கள் அடித்து துவைக்கிறது இல்லை கையில் வந்து நார்மலாக கசக்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கூட போட்டிருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆகட்டும், மைக்ரோ பீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லை நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஓகே, பீட்ஸ் எல்லாம் விழுந்துரும், இல்லை ஏதாவது ஸ்பாயில் ஆகிடும், இல்லை கலர் ஃபேட் ஆயிரும் ஓகே. பட் எம்ப்ராய்டரி வந்து ஏன் நம்ம அதையும் வந்து இதே மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் தான் நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டரிலேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டோ இல்லை கையில் நீங்கள் வந்து கசக்கி அடித்து துவைச்சிங்கனாலும் உங்களுக்கு அதோட ஷைனிங் வந்து போயிடும். அப்போது அதோட லுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் அதையும் வந்து நார்மலாக வந்து கையில் வந்து நீங்கள் ஒரு நல்லா ஊற வச்சுட்டு அந்த வேர்வை அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் சேம் டைம் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் காய போடுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் காய போட்டுக்கோங்க. வேறு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அது ஒரு 1 or 2 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். அடிக்கடி அதை துவைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதோட லுக் வந்து குறையாமல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.